மைதா மாவு கிடையாது, பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடாவும் கிடையாது. ஃபிளாஷ்பேக். பனானா கேக்காக இருந்தாலும் அதுக்கு முதல்ல நமக்கு தேவை முட்டை கூட யோகர்ட் ஆட் பண்ணுறோம். பிளெண்டரில் போட்டு எடுத்தோம், நமக்கு 2 பவுல் கிடச்சிருக்கு. இது நம்ம ஓடிஜியில் வைக்கலாம், அவனில் வைக்கலாம். ஆனால் நம்ம வீம்புக்குன்னே ஏர் ஃபயரில் வைக்க போகிறோம். எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் இந்த டெஃப்லான் தான். இந்த டெஃப்லான் 260 டிகிரி வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். 300 டிகிரிக்கு மேலே போனால் தான் உருக ஆரம்பிக்கும். பெரும்பாலான ஏர் ஃபயரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சரே 200 டிகிரி தான். இந்த டெஃப்லானே இப்போ அவுடேட் ஆகிடுச்சு. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஏர் ஃபயர் மாடல்லாம் செராமிக் ஏர் ஃபயர் வந்துருச்சு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏர் ஃபயர் வந்துருச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ நான் வச்சிருக்கிறது பிலிப்ஸ் ஏர் ஃபயர். இந்த ஏர் ஃபயருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கு விளம்பரம் பண்ணவங்கலாம் அமிதாப் பச்சன், சச்சின் டெண்டுல்கர் போன்ற ஜாம்பவான்கள். அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல இதுக்கு ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு. மோர் ஓவர் நீங்கள் ஏர் ஃபயர் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி எனக்கு எந்த லாபமும் நஷ்டமும் கிடையாது. ஒரு நல்ல பொருளை பற்றி மக்கள் தேவையெல்லாம் பயப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இந்த ஏர் ஃபயருக்குள்ளேயே நம்ம இந்த போரோ சிலிகேட் கிளாஸோட தான் வைக்க போகிறோம். இதை நம்ம 170 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சுட்டு எடுக்க போகிறோம். பார்ப்போம் கேக் எப்படி வருதுன்னு. கேக் வாசம் சூப்பராக இருக்குது. சுற்றாமல் இருக்கிறதுக்காக இதை வச்சுட்டு எடுப்போம். ஏன்னா கிளாஸாக இருந்தாலும் இங்கே பாருங்க, கேக் அப்படி கேக் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக சாப்பிட்ருவோம். ரெண்டாவது முக்கியமான காரணம், உங்கள் ஏர் ஃபயரை பார்த்து பயமுறுத்துறது. அக்ரிலமைட் ஃபார்ம் ஆகிடும், அக்ரிலமைட் யூஸ் பண்ணால் கேன்சர் வரும் அப்படிம்பாங்க. அக்ரிலமைட் சிக்கன், மட்டன், மீன், ஃபிஷ், பன்னீர் இதெல்லாம் ஃபார்ம் ஆகாது, வாய்ப்பே கிடையாது. கோதுமை பிரெட், உருளைக்கிழங்கு சிப்ஸ், காஃபி பீன்ஸ் இதெல்லாம் வறுத்தா தான் அக்ரிலமைட் ஃபார்ம் ஆகும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் அக்ரிலமைட் ஃபார்ம் ஆக தான் செய்யும். மாடர்ன் மெடிசின், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாருமே இப்படி தான் டார்கெட் பண்ணி ஃபியர் மாங்கரிங் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஒய்ஃபை மோடம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரெயினில் கேன்சர் வரும் அப்படிம்பாங்க. செல்ஃபோன் ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக காதில் கேன்சர் வரும்பாங்க. வீட்டில் சிமெண்ட் வச்சு கட்டினீங்க அப்படின்னா அதை சுவாசிச்சா நுரையீரலில் கேன்சர் வந்துடும் அப்படின்னு கண்டிப்பாக பயமுத்துவாங்க. நீங்கள் வாழ்ற வாழ்க்கை எல்லாமே தப்பு. நீங்கள் ஒரு நஞ்சுள்ள உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நஞ்சில்லாத வாழ்க்கையை வாழ்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதுக்கு வெறும் 500 ரூபா தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. அல்டிமேட்டா இந்த பாயிண்ட்ல தான் நிற்பாங்க. நீங்க வேணா பாருங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சோம்னா இவ்வளோ சொன்னீங்க, சரி ஏர் ஃபயர்ல அப்பளம் பொரிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருமே. என்னப்ப வாங்க பார்ப்போம். அப்பளத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். அவசரத்துக்கு இந்த அப்பளம் தான் கிடைச்சது. இதை பார்த்தாலே செந்தில் ஞாபகம் தாங்க வருது. திஸ் இஸ் குஷ்பு அப்பளம், திஸ் இஸ் குடும்ப கட்டுப்பாடு அப்பளம்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இந்த அப்பளத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க. இதை 170 டிகிரி செல்சியஸில் 3 மினிட்ஸ் ஏர் ஃபயரில் வச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கேக் சூப்பராக வந்துருச்சு. அப்பளும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கருகிருச்சுன்னா மானம் போயிடும். ஓவரா வேற பேசிட்டோம். எக்ஸைட்டடா இருக்கு. வாவ், இங்க பாருங்க, நெருப்புல சுட்டா கூட இப்படி வராதுங்க. கருகாம அட்டகாசமான அப்பளம். உலகத்திலேயே ஏர் ஃப்ரையர்ல அப்பளம் சுட்ட கரகாட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டியா தான் இருப்போம்.